Today headlines. இலங்கையில் டிட்வா சூறாவளியால் 22 லட்சம் பேர் பாதிப்பு. மன்னாரில் ஜனாதிபதிக்கு நினைவுச் சின்னம் வழங்கிய சிறுமி. இலங்கை மக்களுக்காக பெருந்தொகை நிதியை வழங்கிய ஐரோப்பா வாழ் இளைஞன். மகேஸ்வரன் கொலை வழக்கு குற்றவாளிக்கான மரண தண்டனை உறுதி. தொடர்வது விரிவான செய்திகள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். இலங்கையில் சமீபத்தில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 22 லட்சம் என புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அவர்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17 லட்சம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த புள்ளி விவரங்களின்படி சூறாவளியின் தாக்கத்தினால் அனர்த்தத்துக்கு உள்ளான குடும்பங்களின் எண்ணிக்கை 4,95,000 ஆகும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோட தெரிவித்துள்ளார். இந்த அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ள உடல்களின் எண்ணிக்கை 629 என்றும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 211 என்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகங்கள் அறிவித்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி மகேஸ்வரன் படுகொலை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட விடுதலை புலிகள் உறுப்பினர் என்று கூறப்படும் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. வசந்தன் என்ற ஜோன்சன் கொலின் வலண்டினோ என்ற குற்றவாளிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை முன்னதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. பேரிடரினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு ஐரோப்பா வாழ் இலங்கையர் ஒருவர் 4.2 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளார். ஸ்வீடனில் வசிக்கும் இலங்கையர் ஒருவர் தனது உணவகம் மூலம் கிடைக்கும் வருமானத்தையும் ஸ்வீடன் நாட்டு மக்களின் மூலம் கிடைத்த பணத்தையும் நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக ஸ்வீடனில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த சமையல் கலைஞரான ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் சோகமாக இருக்கும் போது நாம் இருக்கும் இடத்திலிருந்தே உதவ வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உன்னத முயற்சிக்கு ஸ்வீடன் மக்களிடமிருந்தும் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொலைவில் வாழ்ந்தாலும் தங்கள் தாயக மக்கள் மீதான ஆழமான அக்கறை காரணமாக இவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மன்னாரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சிறுமி ஒருவர் நினைவு சின்னம் வழங்கியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்பவும் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்வதற்கு சனிக்கிழமை மாலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். குறித்த கலந்துரையாடலின் நிறைவில் சிறுமி ஒருவர் தான் வரைந்த ஓவியம் ஒன்றை ஜனாதிபதிக்கு கையளித்துள்ளார்.